தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்கு நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வர உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் வந்து எனபிள் பண்ணிவிட்டு ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள இந்த ஷேப் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு 4 சைடும் உங்களுக்கு ஆரோ இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கிராப் பண்ணிங்க. கரெக்டாக நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி வருது பாருங்கள். அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக வந்து விட்டுருங்க. அடுத்ததாக வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மால் பண்ணிங்க. அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த லைன் இருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாகவே இல்லை அந்த லைனில் இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கி கரெக்டாக அதோட சென்டர் லைனில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுருங்க. இன்னமுமே கொஞ்சம் நம்ம பெருசாக்கணும். லைட்டாக நான் ட்ராக் பண்ணி பெருசாக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. அடுத்து ட்ராக் ஆகி போகும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த லைன் வந்து தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட அடுத்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. கரெக்டாக ஒரு 40 பாயிண்டில் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்துச்சு. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம சாங்கும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் லேயர் வந்து ஆட் பண்ணும். இப்போ இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் ஏதாவது டைப் பண்ணால் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுக்கதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 2 ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. மை ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து உங்கள் கைன்வாஸில் இருக்குது. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்து ஃபாண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட்ஸோட லிங்க் எல்லாமே ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுற வீடியோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டு இதில் எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் இருக்க டெக்ஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது நீங்கள் மெசேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வேறு மெசேஜ் வந்து நான் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ சாம் அப்படி நான் போட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி மை ஃபாண்ட்ஸில் போய்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு வேறு ஃபாண்ட் வந்து பிடிச்ச ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நான் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே உள்ளதுக்கு நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணல. செகண்டாக உள்ளதுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கலர் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அவுட்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வேறு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இப்போ ரெட் கலர் வந்து ஓகே. அவுட்லைன் வந்து நம்ம பிளாக்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் வந்து கிளிக் பண்ணி பிளாக் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரோக் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து செட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் கூட நீங்கள் செட் பண்ணிங்க. ஒயிட்டே நல்லா தான் இருந்தது. நான் ஒயிட் கலரே செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு
ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. அடுத்ததான் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம இந்த சாங் தக்கனா ரெடி பண்ண போகிறோம். இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ரீல்ஸ் வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ வந்து பார்த்துருங்க. இந்த மாதிரி குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரெடி பண்ணி முடிச்ச பிறகு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவ்ஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.